10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5 மதிப்பெண் படிவங்களை நிரப்புவதற்காக வழங்கப்படுகிறது. அந்த படிவங்கள் உங்களுடைய விடைத்தாளில் முதல் 4 பக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கும். 4 வகையான படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். படிவங்கள் நிரப்புதல் படிவ எண் 1 பக்க எண் 1இல் நூலக உறுப்பினர் படிவம் நூலகத்தில் சேர்ந்து படிப்பதற்காக வழங்கக்கூடிய படிவங்களை எவ்வாறு நிரப்ப வேண்டும். வருங்காலத்தில் நாம் 4 வகையான படிவங்களை நிரப்ப வேண்டும். பிறருடைய உதவி இல்லாமல் நாம் அனைத்து படிவங்களையும் நிரப்ப வேண்டும். ஒரு தற்சார்பை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் சில அதிகம் படித்தவர்கள் கூட வங்கி படிவம், நூலக படிவம், மேல்நிலை சேர்க்கை படிவம் பூர்த்தி செய்ய முடிய இயலா நிலையில் உள்ளார்கள். அந்த நிலைக்கு இல்லாமல் நாம் அனைவரும் அனைத்து வகையான படிவங்களை நிரப்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நிலையில் 4 வகையான படிவங்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. 4 வகையான படிவங்களில் ஒரே ஒரு படிவம் நாம் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள எந்த படிவத்தை நிரப்ப வேண்டுமோ அந்த படிவத்தை மட்டும் நிரப்பினால் போதும். இதற்கு மதிப்பெண் 5. நாம் மதிப்பெண்ணுக்கு மதிப்பெண் கிடைக்க பெறுவோம். நாம் படிவங்களை நிரப்புவதை கற்றுக்கொள்வோம். முதல் படிவம் நூலக உறுப்பினர் படிவம். 2வது பக்கத்தில் மேல்நிலை வகுப்பு. நாம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளோம் அல்லவா? மேற்கொண்டு நாம் அடுத்த படிநிலையை தாண்ட 11ஆம் வகுப்பு படிப்பதற்காக மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு நாமே தற்சார்பு நிலையை அடைவதற்காக படிவம் 2. 3ஆம் பக்கத்தில் நாம் 10ஆம் வகுப்பு முடித்து 4 பள்ளி படிப்பில் அதிக நாட்டமுடனும் மேலும் விளையாட்டில் முதன்மை பெற்ற மாணவர்கள் நன்றாக அதற்கென்று மேம்பாட்டு ஆணையம் நடத்தக்கூடிய பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்ட அளவில் உள்ளது. அந்த மாவட்ட அளவில் உள்ள பள்ளியில் சேருவதற்கான விண்ணப்பத்தை நாம் பூர்த்தி செய்வதற்கு உள்ள படிவம். 4வது படிவம் பக்க எண் 4 பணி வாய்ப்பு வேண்டும். நாம் அதிகம் படித்த பிறகு வேலை வாய்ப்பிற்கு செல்ல வேண்டிய நிலையில் அந்த தன் விவரப்பட்டியல் பயோடேட்டா என்று சொல்லும் ஆங்கிலத்தில் அதற்கு அந்த பட்டியல் நிரப்பும் படிவம் 4 வகையான படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு படிவமாக நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டு அதை எவ்வாறு நாம் பூர்த்தி செய்ய வேண்டியதுதான். பூர்த்தி செய்யக்கூடிய நிரப்புதல் படிவங்களை நிரப்ப ஒரே ஒரு படிவம் 4 படிவம் நாம் விடைத்தாளில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு படிவத்தை மட்டுமே நாம் நிரப்ப வேண்டும். எந்த வினாத்தாளில் எந்த வினா கேட்கப்பட்டுள்ளதோ அந்த படிவம் மட்டும் நிரப்பினால் போதும். அனைத்து படிவங்களையும் நிரப்ப வேண்டியதில்லை. அவங்களுக்கு சற்று விளக்கமாக பிறகு நேரில் கூறுகிறோம். மேற்கொண்டு நூலக உறுப்பினர் படிவத்தை எவ்வாறு நாம் நிரப்ப வேண்டும் என்று பார்ப்போம். மாணவர்களே, 10ஆம் வகுப்பு விடைத்தாள் கட்டியில் உள்ள முதல் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படிவம் பக்க எண் 1 நூலக உறுப்பினர் படிவம். அந்த படிவத்தை நாம் எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து உங்களுக்கு தனியாக அந்த நூலக உறுப்பினர் படிவம் 4 படிவத்தையும் நம்முடைய இணையதள வழியாக கொடுக்கிறோம். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பூர்த்தி செய்து தயார் செய்து பள்ளி நூலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும். இப்பொழுது நூலக உறுப்பினர் படிவம் எவ்வாறு இருக்கும்? மாவட்ட நூலகம் ஆணைக்குழு. நாம் எந்த மாவட்டத்தில் உள்ளோமோ அந்த மாவட்டத்தினுடைய பெயர் தஞ்சாவூர் மாவட்டம். மைய கிளை நகர்ப்புறம் நம்ம கும்பகோணத்தில் இருக்கோம். கிளை கருப்பூர்ல இருக்கலாம். நகர்ப்புறம் உனக்கு ஊர் பேர் இருக்கும். உறுப்பினர் சேர்க்கை அட்டை. உனக்கு ஒரு அட்டை கொடுத்துருவாங்க. அந்த அட்டையினால அதில் உள்ள என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். அட்டை ஒரு எண், உறுப்பினர் எண், உனக்கு வழங்கப்படக்கூடிய உறுப்பினர் எண், பெயர், உன்னுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, படிப்பு, தொலைபேசி, அலைபேசி எண், முகவரி. முகவரி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அஞ்சல் குறியீட்டு எண். நாம் ஒவ்வொரு ஊருக்கும் அஞ்சல் அலுவலகம்
ஒவ்வொரு குறியீட்டு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். 614, 208, 207, 206 6 வகையான 6 எண் உள்ள குறியீட்டு எண். அஞ்சல் குறியீட்டு எண் 6 இருக்கும். ஒவ்வொரு அந்த முகவரி நாம் ஒவ்வொரு நம்முடைய பெயர், அப்பா தந்தை பெயர், ஊர், தெரு எல்லாத்தையும் இருக்கும். முகவரி எழுதிய பிறகு அடுத்தது நான் டேஷ் மூலத்தில் மாவட்ட, கிளை, கருப்பூர், அசூர், கும்பகோணம் அப்படின்னு ஒரு ஊர் பேர். கும்பகோணம் கிளை நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்பு தொகை ரூபாய் 100. நம்ம முதலாக கட்டக்கூடிய பணம் 100. சந்தா தொகை ஒவ்வொரு மாதமும் நாம் வழங்கக்கூடிய 10. ஆக மொத்தம் 100 கூட்டல் 10 110 செலுத்துகிறேன். நடைமுறை, நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன். உங்களுடைய கையொப்பம். இடம் நான் ஒரு கருப்பூர், நாங்கள் கருப்பூர் கையில கருப்பூர், கும்பகோணம் கும்பகோணம், தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம். நான் திருமதி செல்வன் செல்வி. நமக்கு அங்கே போறதுக்கு அந்த அந்த நூலகத்தில் உறுப்பினராக செய்வதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஒருத்தர் நம்மளை அறிமுகம் செய்திருக்கிறோம். அது பிணையாளர். ஏன்னா அங்கே ஆயிரக்கணக்கான விலை மதிப்புள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்து படிப்பதற்காக வழங்கப்படலாம். அப்பொழுது ஒரு பிணையாளர். அது யாரெல்லாம் இருக்கலாம்? மாநில மைய அரசின் அதிகாரிகள் மற்றும் கல்லூரி முதல்வர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், கையெழுத்திடுவார்கள், பேராசிரியர்கள். இவங்கெல்லாம் நமக்கு பிணையாளராக இருக்கிறார். இந்த முதல் படிவம் இதே படிவத்தை போன்றுதான் மீதம் உள்ள 3 படிவங்கள், மொத்தம் 4 படிவத்தில் 3 படிவங்கள், ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 படிவங்கள் நம்ம வினாத்தால ஒரே ஒரு படிவம் தான் அவங்க நிரப்புகன்னு கேட்பாங்க. அந்த ஒரே ஒரு படிவத்தை மட்டும் நீங்கள் நிரப்பினால் போதுமானது. அந்த ஒரு படிவத்திற்கான மதிப்பு 4. இது நம்மளுடைய பொது அறிவையும் நம் செயல்பாட்டு திறனையும் மேம்படுத்துவதற்காக நம்ம 4 வகையான படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கேட்கக்கூடிய 4 படிவங்கள். முதல் படிவம், அடுத்த படிவம், 2ஆம் படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம். மாணவர்களே, 10ஆம் வகுப்பு விடைத்தாளில் 27-30 பக்கங்கள் உள்ள மொத்த பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அனைத்தும் தைத்து கொடுக்கப்படும். அதில் முதல் 4 பக்கங்கள் நமக்கு 4 வகையான படிவங்கள் வழங்கப்படுகின்றன. 2வது படிவம் மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் நாம் நிரப்ப வேண்டும். சேர்க்கையை நமக்கு வழங்கக்கூடிய சேர்க்கை தேதி, வகுப்பு பிரிவு, 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு, மாணவரின் பெயர், மாணவனுடைய பெயர், பிறந்த தேதி, தேசிய இனம் இந்தியன், இந்து, பெற்றோர், பாதுகாவலர் பெயர், வீட்டு முகவரி, மாணவனுடைய வீட்டு முகவரி, இறுதியாக படித்து முடித்த வகுப்பு. நாம் சேர இருப்பது மேல்நிலை தேர்வு. எந்த தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அடுத்த மேல்நிலை தேர்வு செல்ல வேண்டும் என்றால் 10ஆம் வகுப்பு இறுதியாக படித்து முடிந்த வகுப்பு 10ஆம் வகுப்பு. பயின்ற மொழி, சில மாணவர்கள் தமிழ் வழியாகவும் சில மாணவர்கள் ஆங்கில வழியாகவும் பயின்றிருப்பார்கள். அதனால் மொழி, எந்த மொழியை பயின்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி, நாம் எந்த பள்ளியில் பயின்றோமோ அந்த பள்ளியினுடைய பெயர். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள், நாம் 5 பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள், அதனுடைய கால அட்டவணை வழங்கப்பட்டுள்ளது. தேர்வின் பெயர், பள்ளி இறுதி தேர்வு, பதிவு எண், நமக்கு வழங்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பதிவு எண் வழங்கப்படும். வரிசை 8 இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி, நாம் பயின்ற பள்ளி பானாதுரை மேல்நிலைப்பள்ளி, கும்பகோணம். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் நாம் பெற்ற மதிப்பெண்கள், தேர்வின் பெயர், பள்ளி இறுதி தேர்வு, பதிவு எண், நாம் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பதிவு வழங்கப்பட்டிருக்கும். அந்த பதிவினை எழுதி அது நடைபெற்ற ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும். 2020 மார்ச்
நீங்கள் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்த வரிசையில் 10 மாற்று சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா? இந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் வழங்கப்படும். ஆம். தாய்மொழி, நாம் பயின்ற மொழி வேற மொழியாக இருந்தாலும் நம்முடைய தாய்மொழி ஒரு மொழியாக இருக்கலாம். தமிழ், ஆங்கிலம், உருது. சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும் நாம் சேர விரும்பக்கூடிய அறிவியல் பிரிவா கலை பிரிவா, அந்த கலைப்பிரிவில் எந்த மொழி, தமிழ் வழி கற்க வேண்டுமா ஆங்கில வழி கற்க வேண்டுமா என குறிப்பிட வேண்டும். அடுத்தது மாணவரின் கையெழுத்து. இது நாம் மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பத்தில் நிரப்ப வேண்டிய விதிமுறையாகும். அவர்களே, மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவத்தில் வரிசையில் 1 முதல் 12 தலைப்புகளில் நாம் விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. 10ஆம் வரிசையின் 10இல் மாற்று சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா? ஆம். வரிசையின் 11 தாய்மொழி தமிழ், ஆங்கிலம். நாம் எந்த மொழியில் தாய்மொழியோ அதனுடைய மொழியை குறிப்பிட வேண்டும். 12 வரிசையின் 12 சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும். சேர விரும்பும் பயிற்றும் பாடப்பிரிவு கலைப்பிரிவா அறிவியல் பிரிவா கணித பிரிவா என குறிப்பிட வேண்டும். பயிற்று மொழி தமிழ் மொழியா ஆங்கில மொழியா என குறிப்பிட வேண்டும். மாணவரின் கையெழுத்து வழங்கப்பட வேண்டும். உனக்கு இது அனைத்துமே மாணவர்களுடைய பெயர்கள் அடங்கிய பட்டியல் அந்த வினாத்தாளிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை எடுத்து எழுதினாலும் நம்மளுடைய பெயரை நம் பதிவு எண்ணை எழுதக்கூடாது. அதனால் வினாத்தாளிலே கொடுக்கப்படலாம். அதில் இல்லை என்றால் ஒரு எக்ஸ் என்றோ ஆனா என்றோ ஆவண என்றோ கொடுக்கலாம். மாணவர்களே, உங்களுடைய வினாத்தாள் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு படிவ ஏதேனும் ஒன்றில் உங்கள் விடைத்தாளில் 4 படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதுக்கு மீதமுள்ள 3வது பக்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம். இந்த படிவத்தில் 12 தன் விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளது. அதை வரிசை கிரமமாக நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். மாணவரின் பெயர், பாலினம் ஆண் பெண், பிறந்த தேதி, மாணவனுடைய பிறந்த தேதி, இரத்த வகை, உங்களுடைய இரத்த வகை, உயரம் மற்றும் எடை 163, 58 கிலோ, 40 கிலோ அப்படி இருந்து அழைக்க வேண்டும். பெற்றோர் பாதுகாப்பாளர் பெயர், பெற்றோர் பெயர் அல்லது பாதுகாப்பாளரின் பெயர். வீட்டு முகவரி, நம்மளுடைய மாணவனுடைய வீட்டு முகவரி கொடுக்கப்பட வேண்டும். வரிசையின் 10இல் இறுதியாக படித்து முடித்த வகுப்பு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு. பள்ளி முகவரி நம் பாடாதுறை மேல்நிலைப்பள்ளி கும்பகோணம். சேர விரும்பும் விளையாட்டு, நீங்கள் இந்த விளையாட்டு ஆணையத்தின் மூலம் எந்த விளையாட்டில் சிறப்பாக பயிற்சி பெற்று வெற்றி பெறுவீர்களோ அந்த விளையாட்டை உங்கள் விருப்பமுள்ள விளையாட்டை குறிப்பிட வேண்டும். மாணவரின் கையெழுத்து, பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கையெழுத்து, சேர்க்கை எண் மற்றும் தேதி, இடம். ஒரு 3ஆம் பக்கத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படிவத்தினை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்த உங்கள் படிவத்தினை பள்ளியில் கொண்டாந்து சமர்ப்பிக்க வேண்டும். பக்க எண் 4 பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல். 4 படிவங்கள். 4வது படிவம் பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல், பயோடேட்டா. ஒரு மாணவனுடைய பயோடேட்டா எழுத தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த படிவம் வழங்கப்படுகிறது. இதில் 12 தன் விவர பட்டியலுக்கான புள்ளி விவரங்கள் கேட்கப்படுகின்றன. 1 பெயர், 2 பாலினம், 3 பிறந்த நாள் மற்றும் வயது, 4 தேசிய இனம் இந்தியன், பெற்றோர் பாதுகாவலர் பெயர், 6 வீட்டு முகவரி, 7 தொலைபேசி எண் அல்லது அலைபேசி எண், 8 10ஆம் வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள். 500க்கு நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை குறிப்பிட வேண்டும். தாய்மொழி தமிழ்,
ஆங்கிலம், மலையாளம் இதோட நம் தமிழ் மொழி தாய்மொழியாக எழுத வேண்டும். 10 பயின்ற மொழிகள். நமக்கு எந்தெந்த மொழியை பயின்றோமோ அதை எழுத வேண்டும். தட்டச்சு, மேல்நிலை இறுதி தேர்வு, டைப்ரைட்டிங் என்று கூறக்கூடிய தட்டச்சு நாம் சேர்ந்து அதனிலேயே இளநிலை முதுநிலை என்று இருக்கு. அதனால இளநிலை அல்லது முதுநிலை, கணினியில் நீங்கள் பெற்ற பட்டய கணினி பயிற்சி ஏதேனும் ஒன்றை பெற்ற வேண்டும். மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் டேஷ் பணியினை, தட்டச்சை பணியினை தொடர, கணினி பணியினை தொடர ஏதேனும் ஒன்றை குறிப்பிட்டு தந்தால் நான் அந்த பணியினை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை, உங்களுடைய மாணவனுடைய கையொப்பம். இது போன்று 4 வகையான படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 4 படிவங்களும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து அந்த பயிற்சி செய்த உங்களுடைய படிவங்களை பள்ளியில் தொடர்ந்து ஆசிரியர்கள் இருப்பார்கள். என்னிடமோ மற்ற ஆசிரியர்களும் உடனடியாக கொண்டாந்து கொடுத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எதுவும் ஐயப்பாடு ஏற்பட்டால் உடனடியாக ஆசிரியரை கண்டு இதில் ஏதேனும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக நாம் இருந்தால் 5 மதிப்பெண் பெறுவது உறுதியாகும். நன்றி.